Hello friends, welcome to my channel Shams Creativity. இன்னைக்கு வீடியோல வேஸ்டான பேப்பர் கப் யூஸ் பண்ணி ஒரு ஈஸியான கிராஃப்ட் ஐடியா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்தா பேப்பர் கப் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நமக்கு இவ்வளோ பேப்பர் கப் வந்து தேவைப்படாது, ஒரே ஒரு பேப்பர் கப் இருந்தால் போதும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அந்த பேப்பர் கப் எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த டாப் நமக்கு எந்த ஹைட்டில் வந்து வேணுமோ ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வந்து நான் ஒரு பென்சில் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இது எதுக்குன்னா நம்ம அந்த பேப்பர் கப்பை வந்து ஸ்ட்ரிப்பாக கட் பண்ண போகிறோம். ஸோ அது நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் வந்து இந்த நீங்கள் பேப்பர் கப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட டாப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், ஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதை மட்டும் இப்போ நம்ம வந்து தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த டாப்பில் இருக்க போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாட்டம் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் பாட்டமில் வந்து நான் அந்த பென்சிலில் மார்க் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அதை நான் உங்களுக்கு கிளியராக விசிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஈவனான சைஸில் கட் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ சைஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். ரொம்ப சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ். நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த பாட்டில் இந்த பேப்பர் கப் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த பேப்பர் கப் ஃபுல்லாகவே நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி வீடியோவில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரிப் ஃபுல்லாமே பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பையுமே நம்ம கொஞ்சம் கேர்வாக அந்த ஒரு ஃப்ளவரோட பெட்டல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேர்வாக கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன்ல, ஸோ இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கிறத விட கேர்வாக கட் பண்ணால் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் கேர்வாக. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்ட்ரிப்பையுமே கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எல்லா ஸ்ட்ரிப்பையுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கலாம். கலர் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 கலர் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன், எல்லோ அண்ட் பிளாக் கலர். கலர் காம்பினேஷன் பொறுத்தளவு உங்களோட விஷ் தான். நீங்கள் எந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு எல்லோ கலரும் அண்ட் பிளாக் கலரும் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த எல்லோ கலர் எடுத்துகிட்டு அந்த பேப்பர் கப்போட பாட்டம் போர்ஷன் நம்ம ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணாத இடத்துக்கு நான் பண்ணிக்கிறேன். பட் எல்லோ வந்து ஆரஞ்சு கலராக மாறிடுச்சு, கொஞ்சம் அதில் ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ பெட்டல்ஸ்க்கெலாம் நான் வந்து ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ பிளாக் கலரில் கொஞ்சம் நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் பேப்பர் கப் ஃபுல்லாகவே ஒரே கலர் பண்ணால் கூட அழகாக தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த நம்ம ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதுக்கும் நான் வந்து ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரொம்ப வாட்டர் மிக்ஸ் பண்ணனால அந்த பெயிண்ட் சரியாக நிற்கலை. ஓகே, இப்போ பேப்பர் கப் உள்ளேயும் நான் வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் கொஞ்சம் மிச்சம் இருந்தனால ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் அந்த ஒரு பிளாக் கலர் மார்க்கர் எடுத்துகிட்டு நம்ம எல்லோ கலர் போர்ஷன் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுறேன். அங்கங்கே ரேண்டமாக ட்ரா பண்ணுறேன். இது நீங்கள் ரவுண்ட் ட்ரா பண்ணலாம், இல்லாட்டி ஹார்ட் ஷேப்பில் இல்லை ஃப்ளவர் ஷேப்பில் கூட ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ட்ரா பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ரவுண்ட் ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து நான் அங்கங்கே ரேண்டமாக ஃபுல்லாக ரவுண்டு ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஓகே, இப்போ வந்து நான் ஃபுல்லாக ரவுண்ட் ட்ரா பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் நம்மளோட கிராஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஹேண்டில் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை வந்து இந்த பேப்பர் கப்போட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபெவிக்விக், ஹார்ட் க்ளூ கன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு டபுள் சைட் செலோ டேப்பை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பெட்டலில் வந்து நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த டபுள் சைட் செலோ டேப் மேலே நான் அந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பெட்டல் மேலே நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக, கரெக்ட் ஆப்போசிட்டாக இருக்க இன்னொரு பெட்டல்லையும் நான் இன்னொரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் ஃபெவிகால் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபெவிகால் ஓட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. ஸோ நீங்கள் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபெவிபாண்ட், இல்லை நான் யூஸ் பண்ணுற மாதிரி டபுள் சைட் செலோ டேப்பை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஹேண்டிலையும் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட கிராஃப்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. இது நான் வந்து வீட்டில் வேஸ்ட்டான பேப்பர் கப் இருந்ததுனால நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பேப்பர் கப் இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்லாம் இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் கப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் கோல்டன் பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து கோல்டன் பீட்ஸ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்ககிட்ட கோல்டன் பீட்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேக் கேர், தேங்க்யூ, பாய் பாய்.